நடிகை பாவனாவுக்கு பாலியல் துன்புறுத்தல், வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள். பிரபல தென்னிந்திய நடிகை பாவனாவிடம் சிலர் தகாத முறையில் நடந்து கொண்டது கேரள திரையுலகை மிகுந்த பரபரப்புக்குள்ளாக்கியிருக்கிறது. பாவனா மலையாள திரையுலகின் முன்னணி நடிகை. தமிழில் சித்திரம் பேசுதடி, தீபாவளி, அசல் ஆகிய படங்கள் உட்பட பல படங்களில் நடித்துள்ளார். 17/2/2017 அன்று இரவு 9 மணி அளவில் கேரளா அங்கமாலியில் உள்ள அத்தானி என்ற ஊரிலிருந்து கொச்சிக்கு சென்று கொண்டிருக்கும் போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. அங்கமாலியில் காரை மறித்து எதிர்கொண்ட சிலர் அவரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். புகைப்படங்கள் மற்றும் வீடியோவும் எடுத்துள்ளனர். காரில் ஏறிய அவர்கள் கார் ஓட்டுநரை மிரட்டி தொடர்ந்து ஓட்டிக்கொண்டு செல்ல வற்புறுத்தியுள்ளனர். வழியில் பலரிவட்டம் என்ற ஊரில் இறங்கி வேறு வாகனத்தில் தப்பித்து சென்றிருக்கிறார்கள். அத்தானிக்கும் பலரிவட்டம் என்ற ஊருக்கும் சுமார் 25 கிலோமீட்டர் தூரம். கிட்டத்தட்ட 40-45 நிமிடங்கள் அவர்கள் காரில் இருந்து பாவனாவை துன்புறுத்தி அவரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக தெரிகிறது. பலரிவட்டத்திலிருந்து அருகில் உள்ள காக்கிநாட் என்கிற ஊரில் உள்ள இயக்குனர் ஒருவரது வீட்டிற்கு சென்று நடந்த சம்பவங்களை விளக்கியுள்ளார் பாவனா. அவர் உடனே காவல்துறையை தொடர்பு கொண்டு புகார் அளித்ததன் பேரில் போலீசார் உடனடியாக விசாரணையில் இறங்கினர். இந்த சம்பவம் குறித்து நடிகரும் கேரள எம்பியுமான இன்னசென்ட் அதிர்ச்சியாகி டிஜிபியை தொடர்பு கொண்டு விசாரணையை முடக்கிவிட கோரினார். போலீசார் விசாரணைக்கு பிறகு அதிர்ச்சிகரமான திருப்பமாக பாவனாவை ஏற்றிக்கொண்டு வந்த டிரைவரும் சம்பவத்திற்கு உடந்தை என தெரிய வந்துள்ளது. பாவனா வந்த வாகனம் அவர் கலந்து கொண்ட ஷூட்டிங்கிற்கு பிறகு படப்பிடிப்பு குழுவினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனம். அத்தானி அருகே டெம்போ டிராவலர் ஒன்றில் வந்தவர்கள் அதிலிருந்து இறங்கி காரை மறித்து ஏறி அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளனர். பாவனாவிடம் விசாரித்த போது சம்பவத்தில் ஈடுபட்டவர்களில் சுனில் என்பவரும் இருந்ததாக கூறியுள்ளார். சுனில் வழக்கமாக நடிகர் நடிகைகளுக்கு வாகனங்கள் ஏற்பாடு செய்கிற பணியில் இருக்கிறார். பாவனாவின் வாகனத்தை ஓட்டி வந்த டிரைவர் மார்ட்டினையும் சுனில் தான் அனுப்பியுள்ளார். இதன் அடிப்படையில் போலீசார் கார் டிரைவர் மார்ட்டினின் அழைப்புகளை பரிசோதித்த போது அவரிடம் இருந்து சுனிலுக்கு அழைப்புகள் சென்றுள்ளதாக தெரிந்தது. கிட்டத்தட்ட 20 அழைப்புகளுக்கு மேல் அவர்கள் இருவருக்கும் இடையில் நிகழ்ந்ததை அறிந்தனர். மார்ட்டின் சுனிலுக்கு சில மெசேஜ்கள் அனுப்பியது தெரிய வந்தது. பாவனாவும் வாகனம் ஓட்டும் போது மார்ட்டின் போனில் யாருக்கோ மெசேஜ் அனுப்பியதை கவனித்ததாக கூறினார். இதன் அடிப்படையில் மார்ட்டினை கைது செய்தனர். இது குறித்து போலீசார் தரப்பில் கூறும்போது, பாவனா பயந்து போய்விடுவார், இதை பற்றி பேச மாட்டார், இந்த விஷயத்தை காவல்துறை வரை கொண்டு செல்வார் என்று குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்று கூறினார். சம்பந்தப்பட்ட சுனில் தலைமறைவாகியுள்ளார். அவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். படப்பிடிப்பு குழுவினர் ஏற்பாடு செய்யும் வாகனங்கள் குறித்தும் அதன் டிரைவர்களின் நம்பகத்தன்மை குறித்தும் திரையுலகினர் இப்போது அச்சமடைந்து விவாதித்து வருகின்றனர். இந்நிலையில் இரவு 9 மணிக்கு நகரம் பிஸியாக இருக்கும் போதே இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து காவல்துறை சோதனைகள் சரிவர நடைபெறுவதில்லை என்பது தெளிவாக உள்ளது என்று எதிர்க்கட்சிகள் இந்த சம்பவத்தை கையில் எடுத்துள்ளது.